100% தவறு சார். சிஎஸ்எஃப் வந்து அங்க இருக்கிறது, நம்ம தமிழ்நாடு அரசு அதுக்காக பல லட்சங்கள் கொடுக்கிறது. அதை ஜெயலலிதா அம்மையார் ஆட்சேபிச்சாங்க சார். ஏன்னா அத இங்க இங்க தலைமை நீதிபதியாக இருந்த கவுல் பண்ண ஒரு அராஜகம் தான் அந்த இதுன்னு எங்க கருத்து. ஏன்னா ஸ்ரீநகர்லயும் டெல்லியிலயும் குண்டு வெடிக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல குண்டு வெடிக்கிறது. இங்க வந்து நிரந்தரமாக இப்படி ஒரு சிஎஸ்எஃப் தேவையில்லை, பாதுகாப்பு தேவையில்லை. ஏன்னா அதிகபட்சம் நம்ம இங்க அதிகமா பயன்படுத்துறது அருவாசம், அது கூட ரொம்ப ரொம்ப ரேர். அதுக்காக இப்படி ஒரு லட்சக்கணக்கா சிஎஸ்எஃப் எங்க சார் சிஎஸ்எஃப் தேவை? விமான நிலையத்துக்கு சிஎஸ்எஃப் தேவை, அங்க ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு தேவை, டெல்லியில இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு தேவை, இல்ல மற்ற இதே மாதிரியாக மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு தேவை. ஆனா இங்க எதுக்காக சார் தேவை? அப்போ அது அந்த சிஎஸ்எஃப் கூட எதுக்காக? உயர் நீதிமன்றத்தின் பாதுகாப்பு. உயர் நீதிமன்றத்துல இன்னர் ரிங் தான், நான் வெளியே கூட கிடையாது. அதை போய் ஏத்திட்டு வான்றது இது அதிகார துஷ்பிரயோகம் சார். அதனாலதான் சண்முகம் அவர்கள் சொன்னாரு, அவர் நீதிபதியா இருக்க தகுதி இல்லை அப்படின்றதும் அப்படின்றத வந்து ரொம்ப அழுத்தி சொன்னாரு. ரெண்டாவது இதையும் சொன்னாரு, இந்த சிஐஎஸ்எஃப் வந்து பயன்படுத்தியது மிக சட்டவிரோதம். ஏன்னா சிஐஎஸ்எஃப் வேலை இந்த உத்தரவுகளை அமல்படுத்துவதல்ல, அதை அமல்படுத்துறது தான் தமிழ்நாடு மாநில காவல்துறை இருக்கு. அவங்க செய்யாட்டிக்கு போனா அதுக்கு சட்ட வழிமுறை இருக்கு.